இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்னதாக இந்த உலகத்தில் கண்மணி போல காக்கிற நம்முடைய ஆண்டவருடைய செயல்பாடுகளை நினைத்து பார்த்து அவருடைய அன்பையும் அவருடைய நேசத்தையும் அவருடைய விருப்பத்தையும் இந்த பூமியில் நிறைவேற்றுவதற்கு தேவனுடைய அளவற்ற தேவனுடைய வார்த்தைகளை சிந்தித்து பார்க்கும் பொழுது நமக்கு மெய்யாகவே இந்த ஆண்டவர் ஒரு பெரிய திட்டத்தை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு இந்த பூமிக்கு வந்திருக்கிறார். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது, ஏனெனில் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராய் பாவங்களின் நிமித்தம் ஒரே தரம் பாடுபட்டார். ஒரு மாம்சத்திலே கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். மனுமக்களுக்கு செய்த ஒரு மேன்மையான ஒரு காரியம் தேவனிடத்தில் சேர்க்க வேண்டும். தேவனிடத்தில் இருந்து புறப்பட்டு வந்த ஆண்டவருடைய திட்டம் பெரிய திட்டம். மனுமக்களை தேவனிடத்தில் சேர்க்க வேண்டும். தேவன் நீதி உள்ளவராக இருக்கிறார். சங்கீதம் 7:11 சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் நீதியுள்ள நியாயாதிபதி, அவர் நாள்தோறும் பாவியின் மேல் சினம் கொள்ளுகிறது. அவர் நீதி உள்ளவர். ஆனால் மனிதரிடத்தில் காணப்படுகிற ஒரே ஒரு காரியம் என்ன? அநீதி உள்ள ஒரு காரியம். அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராய் பாவங்களை நிமித்தம் ஒரே தரம் பாடுபட்டார். அநீதியான காரியங்கள் மனிதர்களிடத்தில் இருக்கிறதுனால் அவர் இந்த உலகத்தில் நீதியை நிலைநாட்டுவதற்கு கடந்து வந்தார். அவர் செய்த காரியத்தை நாம் பார்க்கிறோம். பாடுபட்டார், மாம்சத்திலே கொலை செய்யப்பட்டார், ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். இன்றைக்கு நம்மை நீதி உள்ளவர்களாக மாற்றுவதற்கு, நீதி உள்ளவர்களாக மாற்றி தேவனிடத்தில் சேர்க்கும்படி 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுகிறது, நம்முடைய பாவங்களை நிவிர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வ லோகத்தின் பாவங்களையும் நிவிர்த்தி செய்கிற பலியாக இருக்கிறார். எத்தனையோ நாடுகள் இருக்கிறது, எத்தனையோ மக்கள் கூட்டம் இருக்கிறார்கள், பல பல பாஷைகள் பேசுகிறவர்கள் இருக்கிற எல்லாருக்கும் ஒரே பலி பரிசுத்தமுள்ள ஆண்டவர் இந்த உலகில் குற்றமற்ற மாசற்ற ஆட்டுக்குட்டியாக நமக்காக பாடுபட்டு நம்மை ரட்சிப்பதற்காக சுத்திகரிப்பதற்காக பலியானார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னொரு வசனத்தை நாம் வாசிக்கும்போது அதிலேயும் இப்படித்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, அன்றியும் தேவ பக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்கிறபடியே மகா மேன்மை உள்ளது. தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார், ஆவியிலே நீதி உள்ளவர் என்று விளங்கப்பட்டார், தேவ தூதர்களால் காணப்பட்டார், புரஜாதிகளிடத்தில் பிரசங்கிக்கப்பட்டார், உலகத்திலே விசுவாசிக்கப்பட்டார், மகிமையிலே ஏறெடுத்து கொள்ளப்பட்டார். அதில் ஒரே ஒரு காரியத்தை பார்க்கிறோம். தேவ பக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்ளுகிறபடி மகா மேன்மை உள்ளது. இந்த மகா மேன்மையுள்ள ரகசியத்தை சிந்தித்து பார்க்கும் பொழுது மாம்சத்திலே வெளிப்பட்ட ஆண்டவர் ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். மாம்சத்திலே மக்கள் கூட்டங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்குன்னு சொல்லி இன்னொரு வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தாவே, உம்மோடே நான் வழக்காட போனால் தேவரீர் நீதி உள்ளவராமே, ஆகிலும் முடத்தில் உம்முடைய நியாயங்களை குறித்து உம்மோடே நான் பேசும்படி வேண்டுகிறேன். ஆகாதவர்களின் வழி வாய்க்கிறது என்ன? துரோகம் செய்து வருகிற அனைவரும் சுகித்திருக்கிறது என்ன? அநீதியாய் வாழுகிற மக்கள் என்ன செய்கிறார்கள்?
அவர்கள் காரியங்கள் வாய்க்கிறது, அவர்கள் சுகமாக இருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆகையினாலே இந்த காரியத்தை குறித்து ஆபிரகாம் ஒரு கேள்வியை தேவனிடத்தில் கேட்கிறார். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது, துன்மார்க்கரோடு நீதிமானையும் சங்கரிப்பது உமக்கு தூரமாய் இருப்பதாக, நீதிமானையும் துன்மார்க்கனையும் சமமாய் நடப்பிப்பது உமக்கு தூரமாய் இருப்பதாக, சர்வலோக நியாயாதிபதி நீதி செய்யாதிருப்பாரோ என்று அங்கே அவர் சொல்லுகிறதை பார்க்க முடிகிறது. அன்புக்குரியவர்களே, அக்கிரமம் செய்து அநியாயம் செய்து வாழ்கிற மக்களுடைய வழிகள் நன்றாக இருக்குன்னு சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருந்தாலும் அவர்கள் நிச்சயமாகவே ஒரு சறுக்கலான இடத்துல கொண்டு நிறுத்தப்படுகிறார்கள் என்பதை அறிந்து கொள்ள முடிகிறது. ஆகினாலே தேவன் நீதியை நிலைநாட்டி இந்த துன்மார்க்கருக்கு செய்யக்கூடிய காரியத்தை ஆண்டவர் செய்கிறார். துன்மார்க்குடைய குணங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது சொல்லி இன்னொரு வசனத்தில் பார்க்கும் பொழுது, ஏசாயா 26ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுகிறது, துன்மார்க்கனுக்கு தயை செய்தாலும் நீதியை கற்றுக்கொள்ளான், நீதியுள்ள தேசத்திலும் அவன் அநியாயம் செய்து கர்த்தருடைய மகத்துவத்தை கவனியாதே போகிறது. என்ன சொன்னாலும் கேட்கறதுக்கே மனம் இல்லாத ஒரு நிலைமை காணப்படும். துன்மார்க்கன் தான், நீதி செய்கிறவர்கள் நீதி உள்ளவர்களா. ஆகினாலே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்த நோக்கம் ஒரு பெரிய திட்டம், தேவனிடத்தில் சேர்க்கும்படி. அது மட்டுமல்ல, அது மகா மேன்மையான ஒரு திட்டமாக இருக்கிறது. இன்றைக்கு விஞ்ஞானத்தின் வளர்ச்சியிலே ராக்கெட்டுகள், ஏவு தளங்கள் இருக்கிறது, இன்னும் விண்வெளி தளங்கள் இருக்கிறது. அங்கே போய் தங்கியிருக்கிறதுக்கு மனிதனுடைய திட்டம் இருந்தாலும் கொஞ்ச காலம்தான் இருக்க முடியும். ஆனால் நித்தியமாய் இருப்பதற்கு ஒரு திட்டத்தை ஆண்டவர் தேவனிடத்தில் சேர்க்கும்படி இந்த பூமியில் வாழுகிற மனிதன் வேறு எங்காவது வாழ முடியுமா என்று சொல்லி யோசித்து கொண்டிருக்கார். நிச்சயமாக தேவன் ஒரு திட்டத்தை வைத்திருக்கார், தம்மோடு சேர்த்து கொள்ளும்படி. சேர்த்து கொள்ள வரப்போகிற ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரே ஒரு காரியம், நீதி உள்ள ஒரு மனிதனாய் காணப்பட வேண்டும் என்பது. அநீதியாய் வாழும் பொழுது அந்த அநீதி உள்ள காரியங்கள் தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியம். அநியாயமாய் வாழ்வது, அக்கிரமமாய் வாழ்வது, அசுத்தமாய் வாழ்வது, பரிசுத்தர் 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 என்று சொல்லி போற்றப்படுகிற அந்த பரிசுத்தமுள்ள ஆண்டவருக்கு நம்முடைய இருதயத்தில் இடம் கொடுத்து அவரை ஆராதித்தால், அவரை விசுவாசித்தால், அவரை தொழுது கொண்டால் நமக்கு கிடைக்கிற அந்த உயர்ந்த ஆசீர்வாதம் தேவனிடத்தில் சேர்க்கிற ஒரு காரியத்தை நமக்கு தருகிறார். ஆகினாலே அவருடைய வசனங்களை சிந்தித்து பார்க்கும் பொழுது அவர் நமக்காக செய்திருக்கிற மகா மேன்மையான ஒரு காரியம், ஒரு உயிர்த்தெழுதலை வைத்திருக்கிறார். ஒரு உயிர்த்தெழுந்ததை யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் கொடுக்க போகிறார். முதலாம் உயிர்த்தெழுதல் நடக்கப் போகிறது. இயேசு சீக்கிரம் வந்து தம்முடையவர்களை, தமக்கு சொந்தமானவர்களை உயிர்ப்பிப்பார் என்பதற்கு ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். இந்த ஆவியானவர் தான் அந்த விதமான காரியத்துக்கு நம்மை தூய்மைப்படுத்தி கொண்டே இருக்கிறார். அவரோடு கூட இணைந்து கொள்வோம். அந்த ஆவியானவருடைய இசைவோடு கூட ஜெயித்து ஜெயம் பெற்று அவரோடு கூட வாழ்வதற்கு அழைத்திருக்கிற ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தால் அவர் ஆசீர்வதிப்பார். இப்படிப்பட்ட மேலான கிருபைகளை பெற்றுக்கொள்ள வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்கும்போது நமக்காக பாடுபட்ட, ரத்தம் சிந்தின, நமக்காக ஒப்பு கொடுத்த ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தால் அதுவே ஆண்டவருக்கு பிரியமானது. தேவன் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.